நான் நிறைய மேடைகள் வந்து என்னை வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க. தயவுசெய்து கூப்பிடாதீங்க. நான் சொல்லிடுறேன், தயவுசெய்து கூப்பிடாதீங்க. நிறைய வேலை இருக்குது எனக்கு. இன்றைக்கி காலையில் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் தூங்கலை. அப்போ மத்தியானம் பார்த்தா இவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு இந்த விழா. அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க, என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியல. ரேண்டமாகவே ஆரம்பிப்போமே. நேற்று வந்து சசி அண்ணா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஸ்டோரி சொன்னார். எனக்கு தெரியாது ஏன் என்கிட்ட சொன்னார்னு தெரியல. சசி அண்ணா சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்றது. அவர் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே, சசி அண்ணா தேங்க்யூ. நான் அந்த டைமில் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலை. அதுக்கப்புறம் சசி அண்ணா போன பிறகு நான் சசிக்கு வந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, இது வந்து ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் வந்து தியாகராஜன் குமாரஜா கேட்டு, தியாகராஜன் குமாரஜா ராஜாட்ட கூட்டி போங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஆச்சு. ஒரு ஐ திங்க் ஒரு 8 வருஷம் முன்னாடி இருக்கு நினைக்கிறேன். ஒரு பார்ட்டியில் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவா வந்தான். அவனும் நில்றா விடுறா, அவனும் ஒரு இதை எடுத்து வந்தான். நான் 4 பேருக்கு அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவன் நேராக வந்து சேர்ஸ் அடித்தான். அடிச்சுட்டு, சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணலாமா சார் அப்படின்னா. நான் அவனை பார்த்து என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னேன். அப்படி போயிட்டான். அதுதான் நாங்கள் வந்து அதை மறந்துருப்பான். ஏடா தூங்க, நான் அந்த சினிமாவுக்கு வந்ததுலேருந்து தூங்கலடா, டோன்ட் வரி. நான் இப்போ போனாலும் தூங்க மாட்டேன், கவலைப்படாத. போனவுடனே டான்ஸ் சார் வந்துடுவார் ஆஃபீஸ்க்கு, அவர் வந்து பேசுவார். ஸோ அதனால் தூங்குறதே கிடையாது. சீக்கிரமாக லாஸ்ட்டாக தூங்கிக்கலாம், 5:30 அடிக்கில் தூங்கிக்கலாம் ரொம்ப நேரமாக. நான் நிறைய மேடைகள் வந்து என்னை வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க. தயவுசெய்து கூப்பிடாதீங்க. கூப்பிட்டிங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு விழாவுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பேங்க்கில் போடலாம், மகளுக்கு படிக்க வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம். இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு 5 கால் வருது. அதாவது அடுத்த மாதம் வர ரிலீஸ் ஆக போகிற ஃபங்க்ஷன், ஆடியோ ஃபங்க்ஷன், பட விழா, அப்புறம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த விழா மூலிமா நான் சொல்லிடுறேன், தயவுசெய்து கூப்பிடாதீங்க. நிறைய வேலை இருக்குது எனக்கு. நிறைய கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், படிக்கிறேன் நிறைய. இப்போ தான் படிக்க டைம் கிடச்சிருக்கு. எப்பொழுதுமே நான் ராம் பற்றி பேசும்போதும் யோசிக்கும் போதும், ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு ஒருத்தர் ராம் பேச்சு வந்துடும். ஏன்னா எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்துருக்கான். அவன் ஆக்சுவலாக ராம்கிட்ட சேர வேண்டியது என்கிட்ட சேர்ந்துட்டான் போல். ஆக்சுவலாக எந்தளவு நேசிப்பான் அப்படின்னா, நான் வந்து ஒரு 10% என்னை நேசிப்பான், 90% ராம் நேசிப்பான். அவன் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான். சண்டை போட்டு போனவுடனே, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லா படிக்கிற பையன், ரொம்ப சின்சியரான பையன், உண்மையின் அப்படியே சொல்லாமல் ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அவன். அப்போ நைட்டு ஒரு 12 மணிக்கு அவன் வந்து, நான் மெசேஜ் போட்டேன் அவனுக்கு, டேய் நீ முதல் இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்ச டேரக்டர் வந்து ராமன் சொன்னடா, இப்போ நீ சண்டை போட்டு போயிட்ட, நாளைக்கு காலையில் நான் ராம்கிட்ட சொல்கிறேன், ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கடா அப்படின்னா. நான் ஒரு மெசேஜ் போட்டேன். ஒரு 1 மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான், சார் நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன், நீங்கள் ராம்கிட்ட சேர்த்து விடணும்னு சொல்லி ஏன் சார் சொன்னீங்க, என்னை வந்து அப்படியே நிராகரிச்சிடும்ல, உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு. அவன் அந்த எண்ணில் அழுதுட்டு மறுநாள் காலில் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான். ராம் எங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே அப்படி தான் இருக்கிறான். நாங்களும் ராம் வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கிறோம். ஒரு சினிமா 72 தொழிலுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தேன். நான் சினிமாவை ரொம்ப நேசித்து என் தந்தை போல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ரீசெண்டாக ஏதோ ஒரு பத்திரிக்கையாளர் சொன்னார் போல், இந்த பிசாசு 2க்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷ்கின் இந்த அட்ரஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் போல் நண்பர். அந்த நண்பருக்கு ரொம்ப தாழ்மையாக சொல்கிறது, சீக்கிரம் சினிமா விட்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாலாம் சினிமாவில் இல்லை. ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காலங்கள் அது போயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன், இன்றைக்கி ரொம்ப
ஓடிகால் சோகால் ட்ரேட் இன்னும் அதெல்லாம் வந்து அப்படியே அழக்கழித்து அப்படியே ஒரு உதிரத்திலிருந்து உதிரம் சொட்ட சொட்ட தான் நான்லாம் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கேன். அப்போ தென்றல் காற்று போல் ராமின் படங்கள், ஒரு கொட்டுக்காளி, ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு தென்றல் வீசுது. அப்படி தான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன். ராம் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கு முந்தைய என்கிட்ட வந்து ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்காக ஹில் கம் அண்ட் நரேட் த ஸ்டோரி ஒரு 20 minutes. அந்த நரேஷன் வந்து என்கிட்ட சொல்கிறது அவ்வளோதான். அதாவது வந்து அதில் நான் வந்து எது சொல்கிறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ இண்டிவிஜுவல் அவன், இன்டிவிசிபிள் அவன். அப்போ என்ன இந்த படத்தை என்கிட்ட சொல்லலை. ஏன்னா இதுக்கு முந்தின படத்தை என்கிட்ட வந்து சொன்னான். அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தான். அது லேட் ஆச்சு பல காரணங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படத்தை போய் நான் பார்த்தேன். எப்பொழுது ராம் படத்தை பார்த்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு உலகத்தின் அதிசயங்களை பார்க்குற போல தான் இருக்கும். There are very few directors in India or over the world. They built a cinema with their soul and with their experience, with their sincerity, with their truthfulness. அந்த படங்கள் எப்பயுமே எல்லா படங்களையும் அப்படி வெகுஜன எப்படி இருக்கும், வெகுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும், கேலரி ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்க்க மாட்டான். ஆக்சுவலி ஒரு வித்யா கௌரவம் தானே, வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு, ஒரு மாஸ்டருக்கு அது எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஹி நெவர் ஒரிஸ் அபவுட் பாக்ஸ் ஆஃபீஸ். தட் டசன்ட் மீன் தட் அது வந்து ஒரு என்கேஜிங்காக இருக்காதுன்னு கிடையாது. அவனுடைய என்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமா வந்து எப்பொழுதுமே யோசிக்க வைக்கும். ஒரு படம் பார்த்துட்டு வந்து குழந்தைய உத்து பார்க்க வைக்கும், அம்மாவை உத்து பார்க்க வைக்கும், நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஒரு நல்ல கலைஞன் வந்து, ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து அவன் பேனா தலை குனியும் போதெல்லாம் இந்த சமூகம் தலை நிமிர்ந்துச்சு. 5 வருஷம் கழித்து சாரோட படம் வருது அப்படிங்கிறது, அது நான் ஸ்பாட்டுக்கு போகாத ஒரு படம் கூட சொல்லலாம். மற்ற எல்லா படத்துலேயுமே நான் வேலை பார்த்துருக்கேன். இந்த ஒரு படம் தான் வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம், வேலைனா ஸ்பாட்டில் போய் பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம். ரொம்ப என்ன சொல்கிறதுனா மைண்ட் ஃப்ளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பறந்து போவை பற்றி 7 கடல் 7 மலை முன்னாடியே ரிலீஸ் ஆனாலும், முன்னாடியே ரெடி ஆனாலும் பறந்து போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எனக்கு சார் ஜாலி மூடில் ஒரு படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது பறந்து போ முன்னாடி வர்றது இன்னும் சந்தோஷம். இந்த என்ன எப்படி பேசுனது தெரில, ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது. ஒரு ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு மைண்ட் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சார் வந்து அடிக்கடி சீரியஸாகவே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குல்ல. ஆனால் நாங்கள் பயங்கரமாக ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா எனக்கு அதிகமாக காமிச்ச படம் காமெடி படங்கள் தான் கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்து பார்ப்போம். அதிகமாக பார்த்த படங்கள் காமெடி. அது மிட் நைட்டு ஆகிட்டுனாலே அந்த சிடிஎஃப்லாம் உள்ளே லாக் பண்ணி எடுத்து சொல்லுவார். எடுத்து வச்சோம்னா ஃபுல்லாக காமெடி படமாக தான் இருக்கும். மைக்கேல் மேலே காமராஜா, அது ஒரு கிட்டத்தட்ட 100 தூரம் பார்த்துருப்போம் நினைக்கிற படத்தை. மைக்கேல் மேலே காமராஜா, பஞ்சதந்திரம். ஒரு நாள் அது எந்த அளவுக்கு இருக்கும்னா ஞாபகம் வச்சு அந்த படத்தெல்லாம் கேட்டுட்டே இருப்போம். அந்த படத்தை எடு நானே நிறைய ட்ரிப் காமெடி படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னையவே வந்து கலவாணி வந்தப்போ வந்து இந்த மாதிரி தான் நீ படம் பண்ணணும். ஏன்னா விழுந்து சிரிச்சாங்க அந்த படத்துக்கு, கலவாணி படத்துக்கு. டே இப்படி படம் பண்ணிடுவாடா, எப்படி போகிற ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை பயங்கரமாக. ஆடியன்ஸ் வந்து ஒரு லைஃப்பை, ஒரு நிஜத்தை பார்த்து அந்த நிஜத்தை அக்செப்டபுளாக நேர்மையாக அந்த நிஜம் வந்து அவங்கள வந்து தப்பான விஷயமா யோசிக்க வைக்காம அந்த நிஜம் அந்த வாழ்க்கையை ரசித்து அவங்க சிரிக்கணும். வாழ்க்கைக்குள்ள நமக்கு இருக்கிற நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் வச்சு நம்ம சிரிப்போம்ல, அந்த மாதிரியான மூமெண்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு படத்துக்கு போயிருந்தோம் நானும் சாரும். வீட்டுக்கு ஒரு செகண்ட் ஷோக்கு போயிருந்தோம். படம் பேர் சொல்ல வேணாம். படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். என்னடா படம் வரப்போன்னு கூட்டி வந்துட்டார். நான் ரொம்ப வெயிட் பண்ணேன், சார் இதுக்கப்புறம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களாம் வந்து கிழிச்சாங்க, நீ வேடா அப்படின்னு கூட்டி வந்துட்டார். கூட்டி வந்து ஒரு 2 மாதம் கழித்து அந்த படத்தோட காமெடி வந்து ஆதித்யா டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த படத்தோட டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், சார் இந்த படத்தை நம்ம தேட்டருக்கு போனோம்,
இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போயிட்டா பாயில கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன். டேய் இந்த படத்தை டிவிடி வாங்கிட்டு வாடா, காமெடி மட்டும் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லி. அப்புறம் வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த டிவிடி அந்த படத்தோட காமெடியை எத்தனை நாள் பார்த்தானே தெரியாது. அது வடிவேல் சார் நடிச்ச படம். அந்த காமெடி பார்த்துட்டே இருப்பார், விழுந்து விழுந்து சிரிச்சிட்டே இருப்பார். அப்போ அவர் என்கிட்ட பேசுறது எல்லாமே அதிகமாக 2 பேரும் தனியாக இருக்கும்போது பேசுறது எல்லாமே பயங்கர காமெடி சென்ஸாக என்னோட என்னோட விஷயம் இருக்குல்ல, எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஹியூமர்ஸை வந்து அதிகமாக வெளியே எட்டு வந்தது அவர் தான். என்னை பற்றி பேசிகிட்டே இருப்பார், என்னை பற்றி கேட்டுகிட்டே இருப்பார். அது எல்லாமே பயங்கரமாக வந்து தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ ஒன்று நடந்துச்சு. அப்போ நான் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பேன். தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு. ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு நடந்துருச்சு. அப்போ நான் வந்து பயங்கரமாக அவர்கிட்ட வந்து அழுது வீட்டுக்கு போன ஆஃபீஸ் போன சொல்லிட்டு இருக்கும்போது ஊருக்கு போன சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுங்க ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க. அப்போ நான் அழுதுகிட்டே சொன்னேன் எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. அவள் பக்கத்தில் இருந்தே வந்து பாஸ்போர்ட் திருநெல்வேலிக்கு போக தேவையில்லடா அப்படின்னு. எனக்கு அப்போ வந்து இப்போ நினச்சி பார்க்கும்போது பயங்கர வந்து ஐயோ இப்படிலாம் இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு அவள் அப்போ வந்து அதை தெரியாமல் பக்கத்தில் இருந்து காது பக்கத்துல இருந்து சொன்னார், டேய் திருநெல்வேலிக்கு போய் இருக்கிற பாஸ்போர்ட்டு டிக்கெட் போட்டால் போயிட்டு வரான்னு சொன்னார். 2 பேருமே நிறைய நாள் வந்து அதுக்கப்புறம் எந்த பாயிண்ட்ல நாங்கள் மாறினோம்னு யோசிச்சு பார்த்தா இனி 2 பேர்த்தையும் ரொம்ப சீரியஸாக மாற்றின பாயிண்ட்னா ஈழ பிரச்சனை தான் சொல்லலாம். ஈழ இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த இரவுகள் தான் அரசியல் அதிகமாக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட இருந்து இன்னசென்ட் கிராமத்தோட வாழ்க்கை, கிராமத்தில் நான் பண்ணுற சேட்டைகள், நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி 2 பேரும் அதை பற்றியே பேசி 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 இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழலடா, இந்த வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கா ஜாலி இருக்கான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது 2009 சினிமாவே வேண்டாண்டா அப்படிங்க அவரோட அந்த ஈழத்தோட பாதிப்பு உச்சம் அவரை வேற ஒரு பக்கம் திருப்பிச்சு. சினிமாவை தாண்டி இது இந்த இனம் இந்த இந்த மொத்த இஷ்யூஸாக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் முதலாக 2 பேரும் அவர் மனசை விட்டு அரசியல் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் இவ்வளோ காத்திரமான அரசியல் பேசுறதை நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த இரவுகள் தான் டோட்டலாக என்னோட சினிமா கேரியரே மாற்றுது. அந்த 2009 அவர் பேசுனதுக்கப்புறம் டோட்டலாக அரசியலாகவே 2 பேரும் பேசி பேசி சந்திக்கிற ஆட்கள் பேசுகிற ஆட்கள் சினிமா கூட வேணாண்டா ஏதாவது பண்ணி ஆகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு விடிய பேசிகிட்டே இருப்போம். அப்படி தான் அரசியல் வந்துச்சு. அந்த அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கதைகள் சொல்ல ஆரம்பித்தேன். அந்த கதையில் கேட்டுட்டு அவர் இன்னும் அப்போ இதெல்லாம் பண்ணுமாடா இதை பண்ணுடான்னு சொல்லி என்னை ட்ராக் மாற்றி விட்டது இந்த விஷயத்தினால தான். இல்லைனா நான் கண்டிப்பாக ஒரு வில்லேஜ் ஹியூமரான களவாணி மாதிரியான வில்லேஜ் ஹியூமரான படங்கள் நிச்சயமாக அவர் விரும்பக்கூடிய ஸ்டைலில் அவரை நம்பக்கூடிய அவரை சிரிக்க வைக்கக்கூடிய ஸ்டைலில் படங்கள் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவருக்கு வந்து என் படத்தில் சிரிப்பு போய் நான் உன் படத்தை பார்த்து சிரிக்குன்னு நினைக்க வேண்டாம் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் என்ன நினச்சிக்குவாருன்னா வாழை தான் ரொம்ப சிரிச்சு பார்த்தாரு. நான் நீ நினச்சி பயங்கரமாக சிரிச்சு பார்க்க வேண்டாம், சிரிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பார். இப்போ என்னன்னா என் பையனை பற்றி பேசி பேசி பயங்கரமாக அவன் என்ன பண்ணான், வீக்லி ஒரு டைம் ஃபோன் பண்ணி அவன் என்ன பண்ணான், அவனை அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டே இருப்பார். எனக்கு ரொம்ப ஆசை. சார் மையனை பற்றி நிறைய கதைகள் சொல்லுவார். நம்ம எப்போ இவட்ட இந்த பில்டப் பண்ணி இந்த கதையெல்லாம் சொல்கிறது, ஒரு அப்பாவாயிட்டோம் நம்ம அப்பா ஆகிட்டோம் அப்படிங்கனால நம்ம எப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறத அவர்கிட்ட இவன் இப்படி பண்ணான் சார் அப்படி பண்ணான் சார். எனக்கு அந்த மாதிரி ஆசைனா லைஃப்பில் ப்ரைடாக கதை சொல்லவே இல்லை. நம்ம ப்ரைடுனா நாம் பையன் தான் நம்மளோட ப்ரைடு நினைப்போம்ல. என்னடா லைஃப்பில் ப்ரைடாக கதை சொல்லவே இல்லையா, பையன் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொன்னால் அது பயங்கர சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ வந்து சாரை வச்சு தான் நீ ஓட்டுறான், ஆல் அப்பாஸ் லையர்னு சொல்லி இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டான். இது எப்போ எடுத்தாலும் அதை கூப்பிட்டு கேட்டே இருப்பான். சார் லைஃப்பில் நடந்த மாதிரி சார் சொல்கிற கதைகள் மாதிரி நமக்குலாம் இப்போ நடக்குமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ சமீபத்தில் சார் ஃபோன் அடிச்சுட்டே ஜப்பான் போயிருந்தேன். அப்போ அடிக்கடி ஃபோன் அடிச்சுட்டே இப்போ ஜப்பானில் எங்கே போனேன், எதை பார்த்தேன், மிஸ்கின் அந்த மாதிரி அக்கிராக வருஷாவை கல்லறைக்கு போ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அந்த ஒரு பாட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த பாட்டு நான் பார்த்துட்டு அவரை பேசிக்கிட்டு நான் காரில் வந்துட்டு இருக்கேன் ஜப்பானில். அப்போ என் பையனை வந்து ரூமில் டயர்டாக இருந்தாலும் தூங்க போட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஜப்பானில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அவன் மட்டும் தூங்கிட்டு தான் நாங்கள் ஃபேமிலி அவனையும் அவனோட பாட்டியும் தூங்க வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் நாங்கள் ஃபேமிலியாக ஜப்பான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். போய் பார்த்துட்டு பேசிட்டு ஒரு நைட்டு ஒரு 10:30 மணி 11 மணிக்கும் வந்துட்டு இருக்கோம். காரில் ஃபோன் வருது பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பானில் எப்படா காணாமல் போவான், ரூமில் தூங்கிட்டு இருந்தவன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதே தெரில. அப்போ தான் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவன் கதவை கேட்டுக்குள்ள பூட்டி போட்டு வெளியே ஓடுறது ஷாட்டு. அதை பார்த்துட்டு தான் பேசிட்டு வந்துருக்கோம் காரில். பையனை காணும் ஜப்பானில் அவங்க அம்மா அப்பா அவங்க பாட்டி ஃபோன் பண்ணி பயங்கரமாக அழுறாங்க, பையனை காணும் அப்படின்ட்டு. ஜப்பானில் குட்டி குட்டியாக ரூம்லாம் என்னென்னு கத்துனா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமாக ஏதோ ஆக்கிய டோட்டலாக ஏதோ நடக்க போகுது. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஹோட்டலோட காரிடார் அந்த லிஃப்ட்டு, ஏன்னா அவன் என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணிடுவான், பட் அது உள்ளே போய் திருப்பி அங்கேருந்து வெளியே வர தெரியாது, லிஃப்ட்டில் லாக் ஆகிருப்பானா அப்படிங்கிற எல்லா பயமும் வந்துட்டு போகுது. வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய துன்பத்துக்கு தயாராக போகிறோம் அப்படிங்கிற பயத்தில் நான்
வேகமாக அங்கேருந்து ஓடி வரேன், ஜப்பான் ஹோட்டலுக்கு ஓடி வரேன். வந்தால் ரிசப்ஷனில் 2 ஜப்பான் ஆண்டிகள் மட்டும் உட்காந்து வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தான். 3-3.5 வயசு தான் ஆகுது. நான் ஓடி வந்து அவனை தூக்கிட்டு அப்புறம் என்னடா அப்படின்னு கேட்டால் கண்ணு மட்டும் கலங்கி இருந்துச்சு அவனுக்கு. நீ எங்கே போன அப்படின்னு கேட்டான். நான் ஃப்ரெண்டு வீட்டு போனேன், நீ தூங்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க பாட்டி வந்தாங்க, பயங்கரமாக அழுதாங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வேர்ல்டு அந்த ஆட்டிடியூட் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கேன். என் லைஃப்பில் அப்படி கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா கூட நான் இருந்ததே இல்லை. நான் வேலைக்கு போனேன், எங்கள் அப்பா நான் வேலைக்கு போகிற டைம், சின்ன வயசில் வேலைக்கு போகிற டைம் எங்கள் அப்பா வீட்டில் இருப்பார், எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவார். அப்பாவும் பையனும் பிரிந்து வேலை பார்த்த வாழ்க்கை என் வாழ்க்கை. சின்ன வயசுலேயே நான் வேலைக்கு போயிட்டேன். அப்போ எனக்கு அந்த அப்பாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அப்பாவை தேடுறது அப்படிங்கிறது எனக்கு இல்லவே இல்லை. அவங்க அப்பா வேலைக்கு போய்ப்பான்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்போ தான் அவன் சொல்ல, நீ எங்கே போனேன்ட்ட கேட்டான். ஃபஸ்ட் டைமாக என்னை பார்த்து கேட்குறான், நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறான். நான் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன். என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், இவன் எந்திரிச்சிருக்கான், என்னை காணும். அவங்க பாட்டி ஒரு ரூம் போட்டிருந்தோம், நான் தனி ரூமில் இருந்தேன். சரி அப்பா ரூமில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், கதவை பாட்டிக்கு தெரியாமல் ஷூலாம் மாட்டி, பேம்பஸ்லாம் போட்டிருந்தான், பேம்பஸ்லாம் கழட்டிட்டு பேண்ட் ஷர்ட் மாட்டி ஷூ மாட்டி வெளியே டோர் லாக் பண்ணிட்டு என் ரூம் போயிருக்கான். அந்த காரிடார்லேயும் நடந்து போயிருக்கான். என் ரூமும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான். அங்கே லாக் ஆகிருக்கு. திருப்பி இங்கேருந்து ஓப்பன் பண்ணி இது க்ளோஸ்டாக இருக்குது. அவனுக்கு உள்ளே போக முடியல. அந்த காரிடார்லேயே அலைஞ்சிட்டு இருந்திருக்கான். பக்கத்துக்கு யோசிச்சு பார்த்துருக்கான், தட்டி பார்த்துருக்கான். அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லா ரூமையும் தட்ட ஆரம்பிச்சிட்டான். போய் எல்லா ரூமையும் தட்டியிருக்கான். ஏதோ ரூம்லேருந்து 2 பேர் வெளியே வந்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்து எழுதி கொடுத்துருக்கான், மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்துருக்கான். டேரக்டர் மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்துருக்கான். எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, அந்த 2 லேடிஸ் சொல்கிறாங்க, டைரக்டர் மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவங்க கீழே போய் கொடுத்தோம். நீங்கள் வந்து நீங்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இங்கே உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. எனக்கு அவ்வளோ நேரம் பயமாக இருந்த பயம் வந்து அவனை வந்து இந்த எக்ஸ்போசரில் இருக்கேன் அப்படிங்கும்போது சார் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து அதை பயங்கரமாக ப்ரைட் பண்ணேன். சார்ட்ட உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னேன். அவர் சிரித்து உருண்டு கிடந்தார். இதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட சினிமா மாறும், உன்னோட மொழி மாறும், சமூகத்தின் மீது உனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கும். நீ வந்து உனக்குள்ளே இது வரைக்கும் இருந்து கூட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன் சேஞ்ச் பண்ணுவான், அந்த பார்வையை சேஞ்ச் பண்ணுவான், பெரிய நம்பிக்கையை கொடுப்பான்ட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். மறுநாள் காலையில் நாங்கள் வெளியே அவுட்டிங் கிளம்புறோம். நானும் அவன் தனியாக நின்றுட்டு இருக்கேன். அவன் கையை சிக்கன் பிடிச்சிட்டு இருக்கேன், எங்கேயாவது போயிடுவானு சிக்கன் இருக்கேன். அந்த 2 ஜப்பான் ஆண்டியன் தள்ளி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா வச்சு 4 பேர் ஒன்றா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்.